அதுக்காக தான் இருன்னு சொல்லிருக்கான். அதைத்தான் இங்க சொல்ல வருகிறார். அதாவது செடிசேர் உடலம் இது நீங்க மாட்டேன் என தன்னை தாழ்த்தி கொள்வது. இங்கேயே இரு என்று சொன்ன நிலையில இருக்கிறார். ஆனால் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா உண்மை எது என்றால், இறை இன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது உயிரானது உச்சித்தலையை கடந்துடும். உச்சித்தலைக்கு உயிர் வந்துவிட்டால் அதற்கு துரியம் என்று பெயர். உச்சித்தலையை கடந்துருச்சுன்னா அதுக்கு துரிய அதீதம்னு பேர். இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. அது என்ன அர்த்தம்னு தெரியாம நானும் கேட்டுட்டு இருக்கிறோம். அப்ப இறை இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் உடம்பின் உள்ளேயே பட்டும் படாமலும் இருந்து கொண்டு உடம்பையும் கடந்து உயிர் உச்சித்தலைக்கு மேல வந்துடணும். அதுதான் துரிய அதீதம். அதுதான் இறை இன்பம். அந்த இன்பத்தை நமக்கு சொல்லுவதற்காக பெருமான் என்ன பண்றான், இந்த துரிய அதீத இன்ப நிலையில் இருக்கக்கூடிய மணிவாசியனை அதே இன்ப அனுபவத்தோடு துரியத்துக்கு இறக்கி விடுறான், கீழே இறக்கி விடுறான். அதனால அனுபவத்தை அப்படியே திருவாசகமாக பாடுகிறார். இதோட நமக்கு பல உண்மைகள் தெரியாது. நிறைய உண்மைகள் திருவாசகத்தில், பெரும்பாலும் சித்தாந்த செய்திகள். அதுல இது ஒரு இடம், இருவினை ஒத்தல் என்பது. ஆனாலும் அவர் என்ன நினைக்கிறத தாக்க முடியாத காரணத்தினால கடியே என்று சொல்லுகிறார். தன்னை தாழ்த்தி கொண்டு என் நெஞ்சு உருகல, என்னுடைய அகம் குழையல, மனம் குழையல என்று தன்னுடைய நெஞ்சு, தன்னுடைய மனம் எப்படி ஒரு பாறை போல கல் போல இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் உண்மை நாம அப்படி புரிந்து கொள்ளணும். அது அடுத்த வார்த்தை சொல்றாரு, உன்னை கண்ணார காணுமாறு காணேனேங்கிற. கண்ணார காணுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ற. ஏற்கனவே பெருமான கண்ணால கண்டிருக்கிறார். கண்ணால் காண்க, சிவன் என தேரினன் காண்க, எல்லாம் அவர் சொல்ல வார்த்தை தான். ஏற்கனவே பெருமான கண்ணார பார்த்துட்டாரு திருப்பெருந்துறையில. இப்ப என்ன சொல்றாரு, அந்த காட்சியை மறுபடியும் பார்க்கணுங்கிற. ஏனெனில் இவர் உலகத்திலே இருக்க முடியல, திருவடி பெரிய அடைய முடியல, அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறாரு. அதனால சொல்றாரு, கண்ணார காணேனே அப்படிங்கிற. இதுல இருந்து என்ன உண்மை தெரிகிறதுனா, இறைவனை கண்ணார காணலாம். ஆனா யாரு எப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நாமும் காணலாம், இன்னும் முடியாததெல்லாம் இல்லை. ஆனால் இந்த கண்ணை வச்சுக்கிட்டு எல்லாம் பார்க்க முடியும். இந்த கண்ணுக்கு ஊனக்கண்ணுன்னு இந்த உலகத்தில் உள்ள சடப்பொருளை தான் பார்க்கணும், ஞான பொருளை பார்க்காது. அதை பார்க்கணும், அதுக்கு ஒரு பக்கத்தை பெறணும். அந்த பக்குவம் பெறாமல்லாம் பார்க்க முடியாது. இங்க சுந்தரருடைய வாழ்க்கையில 2 நிகழ்வுகள். திருவொற்றியூரை தாண்ட மாட்டேன்னு சத்தியமணி கொடுத்த தாண்டனர் இல்லை, கண்டுபிடிச்சு இல்லை. நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு கருத்து, உண்மை கருத்து. இறைவன் ஒரு பொழுதும் நேர்மையிலிருந்து தவறமாட்டான், நடுவு நிலைமையிலிருந்து தவறமாட்டான். தன்னுடைய அணுக்கத்தோழனாக இருந்தாலும் சுந்தரர் செய்த தவற்றுக்கு தண்டனையை அனுபவிச்சு கொடுக்கலாம். இப்படி ஒரு பார்வை, இது சரியான பார்வை. இன்னொரு பார்வை இங்க இருக்கிறது. பெருமான் எதற்கு அந்த கண் பார்வையை பிடிங்கிட்டான் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம். மற்ற அடியார்கள் எல்லாம் எப்படி அடைகிறார்கள் என்றால், அந்த சிவலிங்கத்தோடு ஐக்கியமாக மணிவாசகர் சிதம்பரத்துல நடராச பெருமானோடு ஐக்கியமான அது மாதிரி ஆயிடுவாங்க. அது சுந்தரர் இருக்கையானாரு யானையிலே போறாருங்க, கைலைக்கு போகிறார். இது ஒண்ணு தெரியுது, கைலைக்கு போகணும்னா யானையில தான் போயாகணும், வேற வழி கிடையாது. இப்ப எல்லாரும் எதுல போறாங்க? அப்ப இது கையில இல்லைன்னு தெரியும். இப்ப போயிட்டு இமயமலையில உள்ள கைலைக்கு போயிட்டு வராங்கல்ல, இப்ப எல்லாருமே போறாங்க, டூர் மாதிரி போறாங்க, கையில காசு இருந்தா போதும். அப்ப இது கையிலே அல்ல. நீங்க கார்ல ரயில்ல விமானத்திலாம் போனீங்கன்னா அது கையிலே அல்ல, யானையில போனதான் கையில. ஆனா இது உண்மை கையிலே அல்ல. அவங்க போகணும்.
அப்படி போகணும்னா இடையில என்னென்னலாம் இருக்குது. இப்போ நம்ம உலகம் மண்ணுலகம், இப்போ காற்று இருக்கிறது, இதையும் தாண்டி போனால் காற்று மண்டலம், தாண்டி போனால் வானமண்டலம், அதையும் தாண்டி போகணும். அதெல்லாம் தாண்டி போகணும்னா இந்த உடம்பு தாங்குமா? உடம்ப மாற்றணும். நொடித்தார்மலை பதிகத்துல சுந்தர அனுபவத்தை சொல்றாரு இல்லையா? என்ன வார்த்தை? ஊனுடல் வேறு செய்தான், ஊனை மாமிசத்தை உடைய இந்த உடம்பை இந்த நிலையிலிருந்து வேறாக செய்தார். இன்னதுன்னு சொல்லல, வேறாக செய்தார். அந்த மாதிரி வேறாக மாறினால்தான் இதெல்லாம் கடக்க முடியும். இந்த உடம்போடெல்லாம் கைலிக்கு போக முடியும். அதே போல கைலிக்கு போகின்ற பொழுது இந்த பார்வையும் மாறணும். அதுக்கு தான் பார்வையை இறக்க வைத்தது, கண்ணை குருடாக்கியது அந்த காரணத்தினால். இந்த மாதிரி பல நுட்பங்கள் உண்டு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர அப்படின்னு கேட்டா, இப்ப இறைவனை கண்ணார காணலாம் என்பதுதான் கருத்து. பல பேர் காண முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த காண்பதற்குரிய தகுதியை பெறணும், பக்குவத்தை பெறணும். மணிவாசக பெருந்தகை ஏற்கனவே பெற்றிருக்கிறார். அதனால இறைவனை கண்டிருக்கிறார். தெளிவா சொல்றாரு, கண்ணால் யானும் கண்டனன் அப்படின்னு நிறுத்தல. காண்க, நீங்களே என்ன மாதிரி பாருங்கிற, சும்மா கதை விடாதே அப்படின்னு சில பேர் சொல்லலாம். அதுக்கு சொல்றாரு, சிவன் என தேரினன் காண்க. நான் பார்த்த ஆளும் உண்மையான சிவமாங்கிறார், அவரே சொல்லுகிறார். அதனால இப்ப என்ன சொல்ற, அப்படி பார்த்த காட்சியை மீண்டும் நான் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். எனவேதான் கண்ணார காணுமாறு காணியனே அப்படிங்கிறார். இன்னால திருக்கழுக்குன்றத்துல பார்க்கிறார். அந்த பாட்டுல இருக்கிறது. அப்ப நாம் இதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து, இறைவன் உருவத்தின் மேல் எடுப்பார். உருவ மேனியில இருக்கக்கூடிய நம்மால் அவனுடைய திருவுருவத்தை நம்முடைய கண்களினால் பார்க்க முடியும். ஆனால் அதற்குரிய பக்குவத்தை பெற வேண்டும் என்பது கருத்து. இது அவருடைய அனுபவம், அதை சொல்லியிருக்கிறார். அதற்கு அடுத்தாறு போல 84வது பாட்டிலே, காணுமாறு காணேன் உன்னை அண்ணா கண்டேன் அவரே சொல்றார். முன்னால ஒரு முறை உன்னை பார்த்துட்டேன், திருப்பெருந்துறையில குருந்த மரத்தடியில உன்னை கண்ணார பார்த்துட்டேன். ஆனால் இப்ப என்னாச்சு, அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கு என்னால பார்க்க முடியும். இதெல்லாம் கேள்வி எழுப்பினாதான் நமக்கு பதில் கிடைக்கும். மறுபடியும் இவரு கண்ணால பார்க்க ஆரம்பிச்சாருன்னா எங்க போவாரு? பெருமான கண்ணால பாரு, மேல போய் அடுத்தடுத்த பகுதிக்கு போடுவார். அவர் பாட்டு போயிட்டாருன்னா நமக்கு என்ன தெரியும்? நமக்கு என்ன தெரியும்? நமக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. அதாவது நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சாத்திரங்கள் எல்லாம் இலக்கணம். இப்படி இறைவன் இப்படிப்பட்டவன், உயிர் இப்படிப்பட்டது, அந்த இறைவனை அடையணும்னா உயிர் இன்னென்ன வழிமுறைகள்லாம் பின்பற்றிய தொடங்கினால் அவனை அடைஞ்சிடலான்னு இலக்கணம் சொல்லும். ஆனால் தோத்திரங்கள் என்ன பண்ணுதுன்னா அதை அனுபவ நிலையில் சொல்லும். மணிவாசக பிறந்தகை ஒரு உயிர் பக்குவம் அடைந்தால் பெருமாள் அடையலாம் அப்படிங்கிற கருத்து சாத்திர கருத்து. அது என்ன பக்குவம் அப்படிங்கிறத இலக்கணம் சொல்லுகிறது. ஈர்வினை ஒருத்தல், அதெல்லாம் ரொம்ப நுட்பமான செய்தி. அதாவது நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். அதாவது இறைவன் இந்த உடம்பை படைத்து கொடுத்திருக்கான். அது ஆணுடம்போ பெண்ணுடம்போ எதுவாக இருந்தாலும் சரி, அவனுடைய திருவடியை அடையணும்னா இந்த உடம்பு தான் கருவி, வேற கருவிலாம் கிடையவே கிடையாது. அப்போ இந்த கல்வியை நம்ம பயன்படுத்துகின்ற முறை நமக்கு தெரியும். அந்த முறையெல்லாம் இப்ப தெரிவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. என்ன காரணம்னா, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய வழி வழியாக நம்முடைய முன்னோர்களுடைய கருத்துக்களெல்லாம் நம்ம பெரிதாக நினைக்க மாட்டேங்கிறோம். எவனோ சொல்றான், வெளிநாட்டில் இருந்து வடக்கிருந்து சொல்றான், வெளிநாட்டிலிருந்து சொல்றான், அதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய தவறு, அதை நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. அதாவது நாமெல்லாம் ரொம்ப சாதாரண ஆட்கள், வடக்க இருக்கிறவங்கலாம் ரொம்ப சிறந்த ஆட்கள், அறிவுடைய ஆட்கள் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது மிக மிக தவறு. நான் அறிந்த வரையில், நான் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்றேன், நான் அறிந்த வரையில் நம்முடைய முன்னோர்களாகிய திருமுறை ஆசிரியர்கள்
சாத்திர ஆசிரியர்கள், நம்முடைய வள்ளுவ பெருந்தகை, இவர்களுக்கு இணையான ஒரு ஞானியை உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியும். நான் அப்படிதான் கருதுறேன். இவர்களுக்கு இணையாக எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு எடுத்துக்காக புரிவதற்காக ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன். இன்னைக்கு நம்முடைய மனத்தில் ஒரு கருத்து, பரவலாக ஒரு கருத்து இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில படுகின்ற துன்பங்களுக்கெல்லாம் எது காரணம்? ஆசை. தெளிவா சொல்லி போய் சொன்ன ஆளு யாரு? புத்தர். அவரு எங்க இருந்தவரு? வடநாட்டுக்கு பௌத்த மதத்தில் இருந்தவர். இது எங்கேயோ ஒரு ஆளு, 1000 மைலுக்கு அப்பால இருந்த ஒரு ஆளு, அவர் சொன்ன கருத்தை நம்ம உள்ள மனசுல வச்சுட்டு இருக்கிறோம்ல. இந்த மண்ணில தோன்றிய நம்முடைய முன்னோர்கள் ஞானிகளுடைய கருத்தை நாமே உருவாங்க மாட்டேங்கிறோம். நம்ம இடத்துல எவ்வளவு பெரிய குறைபாடு இருக்கிறது. நம்மை நாமே கீழாக நினைத்துக் கொள்கிறோம். நம்முடைய முன்னோர்களை நம்ம பெரிதாவே எடுத்துக்கொள்வது இல்லை. மகாகவி பாரதி பாடுகிறார், எந்தையும் தாயும் மகிழ்ந்து புலாவி இருந்தது இந்நாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் தோன்றி வளர்ந்தது இந்நாடே, இதை மனத்தில் இருத்தி வாயுர வாழ்த்தேனோ என்று பாடுகிறார். ஏன் நம்ம புரிஞ்ச மாட்டேங்கிறோம்? இந்த தமிழ் மண்ணுக்கு இணையான மண் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. இங்க நாம பேசுகின்ற தமிழ் மொழிக்கு இணையான ஒரு மொழி உலகத்தில் எங்கேயும் கிடையாது. நாம தெரிந்தோ தெரியாமலோ சைவ சமயத்தில் இருக்கிறோம். இந்த சைவ சமயம் போன்ற ஒரு சமயம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. எனவே இந்த சமயத்தில் தோன்றிய ஞானிகளைப் போல ஞானிகள் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. ஒரு 2 எடுத்துக்காட்டு சொல்கிறேன். சிதம்பரத்தில் நம்முடைய சாத்திரத்தை நாலாம் அவர் வாழ்ந்தார். உமாவதி சிவன்